Guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் இப்போ தான் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்லர்ஸோட பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு அக்யூரஸியாக இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,800 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,760 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டேக்கு மேலே, அதாவது ஒரு எஸ்டர்டேக்கு மேலே தாண்டி ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஓப்பனுக்கு மேலே நிற்க முடியல, ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓப்பனை உடச்சி மேலே போனால் மட்டும்தான் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்டர்டேயே கீழே உடைச்சாலே மார்க்கெட் ஃபால் ஆகிடும். ஓகேங்களா, இந்த ரெண்டு சினாரியோ தான் வந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. ஓகேங்களா, இதில் வந்து புட் சைடு இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. ஏன் அப்படின்னா ஓப்பனையே தாண்ட முடியாதவன் அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான்? ஓகேங்களா, அந்த லாஜிக்னால மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து ஃபால் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. ஓகேங்களா, ஓகே, நம்ம இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்காக நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கா இல்லை ரெகுலர் என்ட்ரி வந்திருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம ரெகுலர் என்ட்ரி ஆக்சுவலாக நம்ம இப்போ எடுக்கிறது இல்லை, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுப்போம் நம்ம. ஓகேங்களா, ஓகே. அப்போது 23,750 இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 23,700 கால் இந்த மணி, மேலே பார்த்திங்கன்னா 23,800 புட்டு இந்த மணி. ஓகேங்களா, ஓப்பனுக்கு நம்ம எப்போதுமே ஓப்பனை வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக நம்ம வச்சு தான் நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே இருந்தனால ஒரு நெகட்டிவ் தான் மார்க்கெட். ஓகேங்களா, எப்போ ஓப்பனை தாண்டணும் அப்போ தான் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அப்போது 23,800 அப்படின்ற புட்டை தான் நம்ம சூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 23,800 புட்டு. இவன் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தான். ஓகேங்களா, அப்போ இவன் ஆனால் ஒரு விஷயம், ஓப்பனுக்கு மேலே இருந்தான். 105 அப்படின்றது ஓப்பனு, இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தான். இப்போது மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். இவன் கரெக்டாக அதே மாதிரி தான் இருந்தான். ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி எஸ்டர்டேயே மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கணும், அதுவும் கரெக்டாக தான் இருந்தது. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம போய் காலை செக் பண்ணலாம். இப்போது 23,700 கால் இதுதான். எப்போதுமே நம்ம மார்க்கெட் எங்கே இருக்கோ, இப்போ மார்க்கெட் 23,750 இருந்ததுனால நம்ம 23,700 கால் சார்ட்டையும் 23,800 புட்டு சார்ட்டையும் தான் வச்சு யார் ஸ்ட்ராட்டஜியில் வரான், அதாவது யார் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரான்னு சொல்லி பார்த்து அவனை எடுப்போம். ஓகேங்களா, ரெண்டு ஏன்னா நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம், அதனால் அதை சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போது 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 23,700 கால் இங்கே தான் இருந்தது, 100 இருந்தது. அதாவது எஸ்டர்டே ஐக்கு கீழே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்குது, ஆனால் ப்ரீமியம் எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்குது 15 மினிட்ஸில். அப்போது மார்க்கெட் எஸ்டர்டேயை தாண்டி இருக்கும்போது கால் ஆப்ஷனும் எஸ்டர்டேயை தாண்டி தானே இருக்கணும். எப்படி புட் ஆப்ஷன் மார்க்கெட் எஸ்டர்டேக்கு மேலே இருக்கும்போது எப்படி புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே கரெக்டாக இருக்கிறோம், அதே மாதிரி கால் ஆப்ஷனும் எஸ்டர்டேயை தாண்டி இருக்கணும்ல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, ஆனால் தாண்டலை, இவன் எஸ்டர்டேக்கு கீழே இருக்கிறான். எஸ்டர்டேயை கீழே உடச்சிட்டான் பாருங்கள், மேலேருந்து ஒரு கேண்டில் கீழே உடைக்குது. ஓகேங்களா, எஸ்டர்டேக்கு பக்கமாக ஓப்பன் ஆகி கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதை புல் பேக் ஆகி கீழே தான் வரான் மார்க்கெட். ஓகேங்களா, இப்போது இது நம்மளோட செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் தெரியும்.
ஓகேங்களா? அப்போது இதில் என்ட்ரி எப்படி எடுக்கணுன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். 2 சார்ட்டை வச்சு பார்க்குறீங்க, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி புட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோன்றது டிசைட் பண்ணுறோம். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே இருக்குது மார்க்கெட், ஒரு நெகட்டிவ் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதை மைண்டில் வச்சுருப்போம். 2 சார்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கால் ஆப்ஷன் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டான். காலோ புட்டோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம். புட்டு இந்த மாதிரி உடச்சிருந்தாலும் கால் எடுத்துருப்போம், கால் இந்த மாதிரி உடச்சிருந்தாலும் புட்டு எடுத்துருக்க போகிறோம். இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இப்போ கால் வந்து எஸ்டர்டேயே கீழே உடச்சிட்டான். அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எஸ்டர்டே லோவை டச் பண்ணோம், இல்லை எஸ்டர்டே லோவை உடச்சி மேலே வந்துடும். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம ஒரு ஓவராலாக சொல்கிறோம். நம்ம என்ன நடந்தது இன்றைக்கி மார்க்கெட்லன்றதை ஒரு ஓவராலாக இதில் சொல்கிறோம் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை. ஆனால் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தான் இது எப்படி க்ரியேட் ஆகும், இதை வச்சு எப்படி என்ட்ரி அக்யூரஸியை எடுக்கணுன்றதை ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே. அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயே பிரேக் பண்ணலை. அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்குள்ளே வரணும். அந்த ரீசன்னால் தான் நம்ம போயிட்டு 23,800ன்ற புட்டை எடுத்தோம். ஓகேங்களா? ஓகே. அப்போது 15 மினிட்ஸில் இங்கேயே எடுத்துடலாமா அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து வந்த லோவர் ஸ்டாப் லாஸை வச்சு எங்கே வேணால் எடுக்கலாம். அப்போ வந்து இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும் எடுக்கலாம், வந்த லோ ஸ்டாப் லாஸை வச்சும் எடுக்கலாம். இல்லை இவனோட ஓப்பன் ப்ரைஸ், இவனோட எஸ்டர்டே லோ, இல்லை இவனோட எஸ்டர்டே ஐ, இதெல்லாம் ஒரு லெவலாக வச்சு கூட அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்தாலோ, இல்லை கீழேருந்து மேலே உடைச்சாலோ, இல்லை கரைஞ்சி வந்து இங்கே சப்போர்ட் எடுப்பான். அந்த மாதிரி இந்த 3 சினாரியோவில் எப்படி இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இவன் இங்கே மேலே இருந்து கரைஞ்சி வந்து இதில் சப்போர்ட் எடுக்கிறான். இந்த சினாரியோ, ஒரு சினாரியோ வந்து கீழேருந்து மேலே உடைப்பான், உடச்சி புல் பேக் ஆகி இதில் நின்று மேலே போவான். இது ஒரு சினாரியோ. எக்ஸாக்டாக இதுலேயே ஓப்பன் ஆகும். இந்த 3 சினாரியோவில் தான் வந்து லெவலில் வந்து மீட் ஆகும். அதை தான் மீட் ஆகுறதுன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? மீட் ஆகுதுன்னு நம்ம அப்பப்போ சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? இது நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்போம், அது எப்படி மீட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:45க்கு கரைஞ்சி வந்து இந்த இடத்துல நிற்கிறான். 105ன்ற ஓப்பன் ப்ரைஸை நம்ம ஒரு லெவலாக, ஒரு அட்வான்ஸ் லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து எஸ்டர்டே லோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறவன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ஓப்பனுக்கு கீழே எவனா இருந்தானா இவன் ஆல்ரெடி ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால மேக்ஸிமம் எஸ்டர்டே லோ இல்லைனா ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போவான். இதை உடைப்பானா நம்ம யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஆனால் இவன் உடைச்சி உள்ளே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கால் ஆப்ஷன் ஐயா உடைக்கல, அப்போ இவன் லோ உடைக்கக்கூடாது, லோவுக்கு கீழே இருக்கக்கூடாது, மேலே வரணும், அதான் ரூல். ஓகேங்களா? ஆனால் இது நடந்தே தீரணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. ஆனால் இப்படி தான் நடக்கும். பெரும்பாலும் 80% இப்படி தான் நடக்கும். அப்போது நம்ம அந்த மாதிரி அப்போது அவன் அது வந்து ஆக்சுவலாக லோவை உடைக்கிறானோ இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை பாயிண்ட்டு. ஓகேங்களா? 105 நம்ம என்ட்ரி கொடுத்தா 140 வரைக்கும் டார்கெட் இருக்குது. 30 பாயிண்ட் இருக்குது, 35 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் முக்கியம் நம்மளுக்கு. அப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ட்ரி கொடுத்தோம். தெளிவாக இங்கே வந்து டார்கெட் அடிச்சிட்டான் 140. ஓகேங்களா? பக்காவாக வந்து ஒரு டார்கெட் அடிச்சிட்டான். 30 பாயிண்ட்டு ஜஸ்ட் ஒரு 2 கேண்டில் போயிட்டான். ஓகேங்களா? அகெயின் திருப்பியும் புல் பேக் ஆகி திருப்பியும் ஒரு 30 பாயிண்ட் கொடுத்தான். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 105 அப்படின்னா உங்களுக்கு 90ன்ற இடம் தான் ஸ்டாப் லாஸ் வரும். மார்க்கெட் ஒரு லோ கொடுத்தான், ஆனால் எவ்வளோ தூரம் வந்திருக்கான் பாருங்கள், 98 வரைக்கும் தான் வந்திருக்கான். 90 இங்கே இருக்குது. இதுதான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு, இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? எவ்வளோ அழகான என்ட்ரி பாருங்கள் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுக்கணும். இதுதான் நம்ம ரூல். இந்த புல் பேக்கில் எடுக்கிறதுன்றது அவங்கவுங்க இஷ்டம். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டா சைலண்ட்டாக மூடி வச்சுட்டு நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலாம் என்ட்ரி ரொம்ப ஈஸியான தெளிவான என்ட்ரி. இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக என்ட்ரி. ஓகேங்களா? மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆச்சு, ஆனால் ஓப்பனுக்கு மேலே நிற்கல. அவன் 15 மினிட்ஸ்லேயே ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். அதாவது ஓப்பனுக்கும் எஸ்டர்டே ஐக்கும் நடுவில் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போது ஒன்று அவன் ஓப்பனை உடச்சி மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கீழே வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம புட்டை சூஸ் பண்ணணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வருதா மெயின், நம்ம ரெகுலர் என்ட்ரி கூட நம்ம இப்போ அவாய்ட் பண்ணிட்டோம். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வருதா என்ட்ரி, இல்லைனா நம்ம சைலண்ட்டாக இப்போலாம் என்ட்ரி எடுக்கிறது இல்லை. ஆனால் டெய்லி நம்மளுக்கு 2 என்ட்ரி கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது டெய்லி.
ரொம்ப ரேர். எப்போவாச்சும் ரேராக தான் உங்களுக்கு என்ட்ரி இல்லாத நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேர் அது. ஓகேங்களா? 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி டெய்லி என்ட்ரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அதை நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. அதனால தான் நம்ம புட்டை சூஸ் பண்ணோம். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வந்ததுனால புட்டை சூஸ் பண்ணோம். என்ன நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி? கால் வந்து ஐயை உடைக்கலை, ஐயை கீழே உடைச்சிட்டான். அப்போது அவனோட ஆப்போனண்ட் புட்டை தான் நம்ம எடுப்போம். புட்டு வந்து நம்ம ஓப்பன் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்து மேலே போவான்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலே மீட் ஆகலாம் கூட நம்ம எடுக்கலாம். எந்த லெவலுமே மீட் ஆகலாம் கூட எடுக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு ஓப்பனை வந்து மீட் பண்ணுறான்னும்போது ஒரு நல்ல ஒரு விஷயம் அது. அப்போது அங்கேருந்து எடுக்கும்போது இன்னும் நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஓகேங்களா? 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 30 பாயிண்ட் டார்கெட். ஒரே இதில் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப பவர்ஃபுல்லான என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸியான என்ட்ரி. நம்ம டெய்லி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும்தான் பார்க்குறோம். ரெகுலர் என்ட்ரி நம்ம இப்போ எடுக்கிறது இல்லை. ஏன் நம்ம இதை சஜஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ரெகுலர் என்ட்ரி கொடுத்து எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு இது புரியல, அது புரியல, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் நம்மளே என்ட்ரியை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி இருந்தால் எடுங்க, இல்லைனா எடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு நம்மளே ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இதுவும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான். ஆக்சுவலாக நம்மளோட அட்வான்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? அதை வந்து என்ட்ரி வந்து சில பேசிக்காக, அதாவது பேசிக் தெரியாதவங்க, புதுசாக மார்க்கெட் உள்ள வரவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி செட்டப் இருந்தால் எடுங்க, அவ்வளோதான். ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளே க்ரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எடுக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் கால் எடுங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் புட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணி அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 100% கிடையாது, 80 to 90% தான். இதில் வந்து கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளின் ட்ரெயினும் இருந்தால் 100% வின் பண்ணலான்றது இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் மார்க்கெட். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி சிம்பிள் மார்க்கெட், நல்ல ஒரு சூப்பரான என்ட்ரி தான் அது. ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள், இப்போ கூட எவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கான் பாருங்கள். திருப்பியும் அது 3வது வாட்டியே இதில் புல் பேக் ஆகி எவ்வளோ தூரம் போகிறான் பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் இருக்குது, அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.